எவ்ரிவன், வெல்கம் டு நஹிலா டைரிஸ் அண்ட் நஹிலா vlog. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். நார்மலி சண்டேனாவே வீட்ல ஸ்பெஷல் குக்கிங் இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு குக்கிங் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் காமெடியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நானும் என் அண்ணியும் சேர்ந்து தான் குக் பண்ண போறோம். ஆமாங்க, காலையிலே 2 கிலோ மீனை எங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த 2 கிலோ மீனையும் நீங்க 2 பேர் தான் சமைக்கணும்னு எங்க கிட்ட கொடுத்துட்டாரு. அது என்னமோ எங்க அப்பா வாங்கிட்டு வந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு. ஆனா குக்கிங் ஃப்ரெஷ்ஷா வருமா இல்லையான்னு தான் தெரியல. நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த மீனை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாஷ் பண்ணி எடுக்கவே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போயிருச்சு. வாஷ் பண்றது, அது முள்ளுல இருக்கிறது, கையை கிழிக்கிறது என்ன, ஐயோ இத கழுவி முடிக்கிறதுக்குள்ள வெயில் நம்ம சூட்டை எடுத்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் இருக்குங்க. சரி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு சமையல நஹிலாவோட சமையல் தாங்க. எப்படியோ வெற்றிகரமா மீனை வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரைக்காக மசாலா அப்படியே தூவலா போட்டு அப்படியே நல்லா பரட்டி விடணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் பார்க்க போறேன். அதுக்கான மசாலா இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்க அண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் சரி ஃபிஷ் ஃப்ரை தானே அப்படின்ட்டு இருக்கிற மசாலாவை கட் பண்ணி நானும் அப்படியே சரி போடுறதா போடுவோம், கொஞ்சம் அதிகமாக போடுவோன்னு போட்டேங்க. போட்டுட்டு நானும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா கொஞ்ச நேரம் கழிச்சு கை எரியுதேன்னு பார்த்தா மசாலா காரம் தாங்க. மீன் கழுவும் போது அதுல இருக்க மில் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிராச் பண்ணிருச்சு நம்ம கையை. ஸ்கிராச் ஆனதுல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ள போய் கையெறிய ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிகரமா எப்படியும் மிக்ஸ் பண்ணி கடைசியில அது ரோஸ்ட்டுக்கு அண்ட் மீன் குழம்புக்குன்னு தனியா எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது சமைக்கிறது எங்க அண்ணியோட ஹெல்ப்ல தான் சமைக்க போறோம். நாங்க 2 பேர் தான் சமைக்க போறோம். நான் தான் அந்த அண்ணி. நான் குக்கிங் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆனா என் நாத்தனார் என்னையே ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது, ரோஸ்ட் பண்ணவே இல்லை. ஃபிஷ் மட்டும்தான் நான் ரோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஃபிஷ்ஷை வந்து சன்லைட்ல வச்சுட்டோம். ஆனால் கடைசியில் சன் ஹீட்டாலேயே அது வந்து ரோஸ்ட் ஆகுன்னு தெரிலங்க. அந்த கேப்பில் எங்கள் ஊரில் வந்து தண்ணி பஞ்சங்க. சரின்ட்டு காசுக்காக தண்ணி வாங்கி எங்களோட டேங்கை ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். அட் லாஸ்ட் ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம், கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு. சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் தரும். ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதில் ஒரு 2 மிளகாய் போட்டுட்டு அப்படியே ஒரு 3 தக்காளி எடுத்து போட்டு அது மேலே அப்படியே ஒரு தேங்காவை துருவலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு கர நம்ம அரைக்கணும். அரைச்சா தனியாக வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை போடணும் அல்லவா. அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறோம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பீஸ் எங்கள் டேடிக்கு தாங்க கொடுத்தோம். எங்கள் டேடி சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. நீங்கள் 2 பேருமா சமைச்சிங்க? எங்க அண்ணி அப்போ நான் சமைக்கலப்பா, நகிலா தான் சமைச்சான்ட்டார். எங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு, நகிலாவா சமைச்சது அப்படின்ட்டு. நானும் என் சமைச்ச கைக்கு தங்க வளையலோ தங்க மோதிரமோ தருவாருன்னு நினைச்சேன். தங்க விற்கிற விலைக்கு அதெல்லாம் எங்க அப்பா தரமாட்டாரு. நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு, மனசார பாராட்டினாரு. அடுத்தது அரைச்சு வச்சத எடுத்து ஊத்தி ஃபிஷ் கிரேவி அப்படியே மிக்ஸ் பண்ணி கடைசியில புளி தண்ணி ஊத்தணும். ஃபிஷ் கிரேவிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மீனோட தலை, குட்டி வால், அந்த பீஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலி எங்க அண்ணிக்காக நான் ஸ்பெஷலா செஞ்ச டிஷ், ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும். ஸோ அது நல்லா கொதிச்சுட்டு எங்க அண்ணிக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க பாட்டி எல்லாத்துக்கும் மனசார சர்வ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சமைச்சோம்ல, கண்டிப்பா இது யாருக்காக சமைச்சோம்? எங்க அண்ணிக்காக சமைச்சோம். எங்க அண்ணிக்கிட்ட ரிவ்யூ கேட்டே ஆகணும். எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? ஏன்னா எனக்கு சமைக்க தெரிஞ்சது ஒன்னே இந்த மீன் குழம்பு தாங்க.
எனக்கு வர்றது இந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு இது மட்டும் தாங்க நல்லா சமைக்க வரும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சமைப்பேன். என்னதான் நான் சமைச்சாலும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கிறது இல்ல. அதனால நான் ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. நான் ரிஸ்க் எடுத்து சமைச்சதுலயே இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியும். ஸோ நல்லா இது ஃபிஷ் குழம்பு நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணியோட அப்படியே ஃபன் பண்ணிட்டு கிச்சன்லேயே நின்னுட்டோங்க. அட்லாஸ்ட் மீன் குழம்பு ரெடி. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சண்டே அட்ராக்சிட்டியில் சைடில் எங்கள் அண்ணா வேற வீடியோ கால். எங்கள் அண்ணாக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. நகிலா நீயா சமைக்கிற, இது எல்லாத்தையும் நீயா சமைச்ச அப்படின்ட்டு. உண்மையாவே நான் தான் சமைச்சேன். இப்போ நம்ம அன்னிக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண போறோம். இப்போ அவங்க இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. ஸோ ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இப்போ அவங்க தான் இப்போ ரிவ்யூ சொல்ல போறாங்க. நகிலா சமைச்சது எல்லாமே டேஸ்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு நான் சொல்லி கொடுக்கலங்க, அவங்க சாப்பிட்டு தான் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் சண்டே ஸ்பெஷல்ல, ஸோ சண்டே ஸ்பெஷல் எப்பவுமே அந்த லெவல்ல இருக்கணும். ஸோ நாங்களும் சண்டே நல்லா ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நஹிலா டைரிஸ் அண்ட் நஹிலா விளாக்ஸை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அட் லாஸ்ட் அவுட்கம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நஹிலாஸ் டைரிஸ் அண்ட் நஹிலா விளாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாடா.